Hi dear students, நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 19 டிகிரி அண்ட் ஃபார்மா டிக்கு. இன்னும் நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த வீக்கே நம்மளுக்கு முடிய போறதாக இருக்குது. எதுக்காக டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணாம இப்படி ஹோல்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஈவன் தோ டிஎன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ரவுண்ட் 1 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற டைம் செப்டம்பர் 5th நேத்தையோடயே முடிஞ்சிருச்சு. சோ அவங்களுக்கு ரவுண்ட் 2வே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த மீன் வைல் நம்மளுடைய ஷெட்யூல வந்து அவங்க ஏன் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியல. ஒன்னு ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீக் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் லிஸ்ட்டுக்கு நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்தீங்களோ அந்த பொறுமையில கிடைச்ச உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு சக்சஸ பாத்தீங்க. சோ அந்த பேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ஷெட்யூலுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே பேஷன்ஸா இருக்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பெரிய இடத்துல போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு சக்சஸ கொடுக்கும். அந்த பாசிட்டிவிட்டி வைபோட அந்த நம்பிக்கையோடயே இருங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண உடனே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 19 டிகிரி கோர்சஸ் உடைய ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2, 3 எல்லாம் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் 1லயே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ ரவுண்ட் 1 உடைய ஷெட்யூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது அதோட நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும், காலேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல, அதாவது எனக்கு SF தான் வேணும், ரவுண்ட் 1ல வந்து கவர்மெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிபி போட்டு லாக் பண்ணாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம நாங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. எஸ், அப்கோர்ஸ் நீங்க பண்றதுக்கு எலிஜிபிள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 250 rupees பே பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் தான் எல்லா கோர்சஸ் எல்லா காலேஜஸ்க்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ரவுண்ட் 1ல இருந்து நீங்க ரவுண்ட் 2 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே சேம் கட் ஆஃப் சேம் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. சோ நீங்க SF காலேஜ் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம் அப்படின்னா ரவுண்ட் 1ல ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் பண்ணி முடிங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டாம். சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் 2ல வந்து SF காலேஜஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ரவுண்ட் 3க்கோ 4க்கோ மூவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் 3 and 4க்குலாம் நம்ம வந்து மூவ் ஆக முடியாது. ரவுண்ட் 3க்கும் 4க்கும் அதுக்குரிய கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்குரிய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த 4 ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ல எதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப் அப் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 250 மட்டும் தான் பே பண்ண போறீங்க. மீதி எந்த ரவுண்ட்ஸ்லயும் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் மேபி நம்மளுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் 1க்கு கண்டிப்பா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஹோப் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே பேஷன்ஸோடையும் ஒரு பாசிட்டிவ் வைபோடையும் இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே நம்ம வந்து நாட்களை கடக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.